بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم عليه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم صدق الله مولانا العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى صوركم وأموالكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم صدق رسول الله صلى الله عليه وسلم أنا السلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي أنا السلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي أنا السلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகையே படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து வரக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை நழுவாது தழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் நல்லவர்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் இனிமேல் வர இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் ஸலாத்தும் சலாமும் ரஹமத்தும் மகஃபிரத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு கலிமா சொன்ன நிலையில் மரணமாகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹு தஆலா நம்மவர்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபை, அவனுடைய ரஹமத்தான அருள்மலை பொழியக்கூடிய நிலைமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் ஒரு கூட்டத்திற்கு ரஹமத்து செய்துவிட்டால் அதனுடைய அடையாளத்தில் ஒன்று இரவிலே மழையை பொழியச் செய்வான், பகலிலே அவர்களுடைய வேலை எல்லாம் செவ்வையாக நடக்கக்கூடிய ரீதியில் ஆக்கிவிடுவான் என்பதாக சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய மகத்தான அருளை பரிபூர்ணமாக நம்மவர்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதன் புனிதனாக மாறியதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது அவனுடைய உள்ளமாக இருக்கிறது. உள்ளம், இதயம், அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய சீரிய சிந்தனை திறன், பகுத்தறிவு ஆற்றல், அந்த கல்பு இதயத்தினுடைய உள்ளே இருக்கக்கூடிய கண், அகப்பார்வை கண் திறப்பதின் மூலமாகத்தான் ஏனைய படைப்புகளை விட மனிதன் புனிதனாக மாறிவிடுகின்றான். மலக்குகளும் எல்லா நேரமும் வணங்கி கொண்டிருப்பார்கள், இடைவெளியே விடமாட்டார்கள். அவர்களுடைய வணக்கத்தை விட மனிதனுடைய வணக்கம் மேம்பட்டிருப்பதற்கு காரணம் மனிதன் அறிந்து புரிந்து
ஷைத்தானுடைய பல வசுவாசுகளுக்கு மத்தியிலே அவைகளையெல்லாம் எதிர்கொண்டு போராடி வெற்றி பெற்று தான் ஒரு நல்ல அமலை செய்ய முடியும். ஒரு நல்ல அமலை செய்வதற்கு பலவிதமான தடைகள் ஏற்படும். மலக்குகளுக்கு எந்த தடையும் ஏற்படாது. அவர்களுக்கு கோபம் இல்லை, இச்சை இல்லை, ஷைத்தான் இல்லை. வணங்கு என்றால் வணங்கிக் கொண்டே இருப்பார்கள். அது சிறப்பல்ல. எல்லா விதமான கோபமும் இச்சையும் ஷைத்தானுடைய நப்சானியத்துடைய ஊசலாட்டங்கள் எல்லாம் இருந்தும் எல்லாவற்றோடு போராடி விஜயம் பெற்று அவன் நல்ல அமல்கள் செய்கிறான் என்றால் இந்த இபாதத்து தான் மிக உயர்ந்த இபாதத்தாக இருக்கின்றது. மனிதன் அறிந்து புரிந்து வணங்கக்கூடியவன். உலகில் எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டுதான் இருக்கின்றன என்றாலும் உங்களால் விளங்க முடியாது என்று அல்லாஹ் கூறுகிறான். பறவைகளும் தஸ்பீஹ் செய்து கொண்டுதான் இருக்கின்றன. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறினார்கள், பறவை பறந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அது உயிரோடு இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு சில வினாடிகள் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை நிறுத்தி விட்டதே என்றால் வேட்டையாடுவனுடைய அந்த வேட்டைக்கு இரையாக அது மாறிவிடுகின்றது. ஆக உலகில் உண்டான எல்லா படைப்புகளும் ஆடு மாடிலிருந்து செடி கொடிகளிலிருந்து எல்லாம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் மனிதனுடைய வணக்கம் அவைகளை விட சிறந்ததாக இருக்கிறது. என்ன காரணம் என்றால் மனிதன் அறிந்து புரிந்து சிந்தனை திறமையோடு அவன் பகுத்தறிவோடு விளங்கி வணங்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே தான் மனிதர்களையும் ஜின்களையும் வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்ற வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விளக்கம் சொல்லும் பொழுது அவர்கள் அறிந்து புரிந்து வணங்குவதற்காக என்பதாக கூறுவார்கள். ஆக சிந்தனையோடு அல்லாஹ்வை பற்றி விளங்கி அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி விளங்கி அவருடைய மகத்துவத்தை விளங்கி அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதும் இதுதான் இந்த மனிதனுடைய இபாதத்தினுடைய சிறப்பு அம்சமாக இருக்கிறது. ஆக உளமாற ஒரு இபாதத்தை வணக்கத்தை செய்வதன் மூலமாக மனிதன் உன்னதமானவனாக மாறிவிடுகின்றான். உளமாற செய்ய வேண்டும் என்றால் அவனுடைய கல்பு ஒரே ஓர்மையோடு ஒரே சிந்தனையோடு செய்வதாக இருக்கின்றது. கல்பு சுத்தமாகிவிட்டால் அவன் அதன் மூலமாக எவ்வளோ விதமான ஆன்மீக தரஜாக்களை அடைய முடியும். கல்பு என்று சொல்வது நாம் நினைப்பதை போன்று அந்த சதை துண்டு அல்ல. அந்த சதை துண்டை வைத்துதான் மனிதனுக்கு சிறப்பு என்றால் எல்லா உயிரினங்களுக்கும் இதயம் என்று இருக்கின்றது. மாறாக அந்த ஹார்ட்டிலே இருக்கக்கூடிய அகப்பார்வை, அந்த கல்பினுடைய கண், சிந்திக்கக்கூடிய திறன், அதற்குத்தான் அந்த மனிதன் மற்ற படைப்புகளை விட மேம்பட்டு விளங்குகின்றான். ஆக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கமும் உளமாற செய்ய வேண்டும், கல்பார செய்ய வேண்டும், அறிந்து புரிந்து செய்ய வேண்டும். ஏனோ தானோ என்று பகுத்தறிவு கொடுக்கப்படாத ஆட்டு மந்தைகளை போன்று எல்லாம் ஒரு திசையில் சென்றால் அதுவும் சென்று கொண்டிருக்கும். அப்படி இருப்பவன் அல்ல மனிதன். மாறாக கல்போடு சீரிய சிந்தனையோடு சிந்தித்து அறிந்து புரிந்து வணங்கக்கூடியவனாக மனிதன் இருக்கின்றான். அந்த சீரிய சிந்தனை, பகுத்தறிவு சிந்தனை, அதன் மூலமாகத்தான் ஏனைய படைப்புகளை விட மேம்பட்டவனாக மாறிவிடுகின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, எனவே தான் மார்க்கத்திலே கல்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. கல்பு, இதயம் என்ற வார்த்தை 43 சூறாக்களில் வந்துள்ளது. ஒரு இடங்களில் 2 இடங்களில் என்று இல்லாமல், ஒரு சூறாவில் 2 சூறாவில் என்று இல்லாமல் 43 சூறாக்களில் அல்லாஹு தாலா கல்பு, இதயம் என்பதை பயன்படுத்தியிருக்கிறான். கல்போடு வணங்குங்கள், கல்பு இல்லையா சிந்தனையோடு வணங்குங்கள், கல்விலே சிந்தித்து பாருங்கள், அகப்பார்வையோடு சிந்தியுங்கள், அவர்களுக்குத்தான் இதிலே படிப்பினைகள் இருக்கின்றன என்பதாக எல்லாம் 43 சூறாக்களில் அல்லாஹு தாலா இதயத்தை பற்றி பேசுகின்றான். எத்தனை வசனங்களில் பேசுகிறான்? 124 ஆயத்துகளில் அல்லாஹு தாலா கல்பை பற்றி மட்டும் பேசுகின்றான். அந்த 124 ஆயத்து என்றால் ஒரு ஆயத்தில் ஒரு தடவை மட்டுமல்ல, ஒரே ஆயத்தில் 2 தடவையும் வரும்.
அப்படி மொத்தம் எத்தனை இடங்களிலே கல்பு என்ற வார்த்தை வந்திருக்கு என்று பார்த்தால் 132 தடவை அல்லாஹு தாலா உள்ளத்தை பற்றி குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அதிலே 19 தடவை ஒருமையிலே கல்பு இதயம் என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறான். மீதமுண்டான 113களில் ஒரே ஒரு இடத்தில் கல்பைனி 2 கல்பு என்று இருமையாக பயன்படுத்துகிறான். மீதமுண்டான 112 இடங்களில் அல்லாஹு தாலா கல்புகள் இதயங்கள் உள்ளங்கள் என்பதாக பன்மையாக பயன்படுத்துகின்றான். ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் இருமையாக அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அது என்ன வசனம் தெரியுமா? ஒரே ஒரு வசனம் என்பதற்காக கூறுகிறோம். மா ஜஅலல்லாஹு லிரஜிலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி, எந்த ஒரு மனிதருக்கும் அல்லாஹ் அவனுடைய உட்பகுதியிலே உடலினுடைய உட்பகுதியிலே 2 உள்ளத்தை ஆக்கவில்லை. கல்பு என்பது அனைத்து உறுப்புகளுடைய எஜமானனாக இருக்கின்றது. அனைத்து உறுப்புகளும் அந்த எஜமானுக்கு கட்டுப்படக்கூடிய சிப்பாய்களாக இருக்கின்றன. கல்பு எஜமான் என்ன சொல்கிறதோ அதைத்தான் அனைத்து உறுப்புகளும் செயல்படுத்தும். ஆக கல்பிலே ஒரு நேரத்தில் ஒன்றை பற்றி மட்டும்தான் சிந்திக்க முடியும். கல்பு அலை பாய்ந்து கொண்டே இருக்கும், அது வேறு. ஒரே நேரத்தில் 2ஐ சிந்திக்க முடியாது. சிலர் சாப்பிடுகிறோம் டிவியும் பார்க்கிறோம் என்றால் அந்த ஒரு நொடி அங்கே சிந்தனை செலுத்திவிட்டால் சாப்பாட்டிலே சிந்தனை இருக்காது. சாப்பாட்டிலே சிந்தனை முழுவதுமாக இருந்தால் டிவியிலே சிந்தனை இருக்காது. எனவே எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் 2 கல்பை ஆக்கவில்லை என்பதாக குறிப்பாக இந்த இடத்திலே அரபி தெரிந்தவர்களுக்கு தெரியும். மா ஜஅலல்லாஹு லி ரஜுலின், எந்த ஒரு ஆணுக்கும், லி இன்சானின் எந்த ஒரு மனிதனுக்கும் என்று அல்லாஹ் பொதுவாக சொல்லாமல் லி ரஜுலின் எந்த ஒரு ஆணுக்கும் 2 கல்பை உள்ளத்திலே ஆக்கவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். சுப்ஹான் அல்லாஹ். ஒரு ஆலிமிடத்திலே ஒரு பாதிரியார் கேட்கிறார், 2 கல்பு இல்லை, இதயம் இல்லை என்று குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். அங்கு சொல்லும் பொழுது ஆண்பாலை அல்லாஹ் பயன்படுத்துகின்றானே, லி ரஜிலின் ஆணுக்கு என்பதாக, ஏன் அப்பொழுதெல்லாம் பெண்ணுக்கு 2 கல்பா இருக்கிறது என்று கேள்வி கேட்டார். அதற்கு அந்த ஆணின் பெருந்தகை பதில் சொன்னார், ஒரு பெண் மாசமாக இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு இதயம் இருக்கிறது, அந்த குழந்தைக்கு ஒரு இதயம் இருக்கிறது. அதில் கூட குர்ஆன் மாற்றமாக சொன்னதாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக லி ரஜுலின் ஆணுக்கு, எந்த ஒரு ஆணுக்கும் என்று கூறுகிறான். அதனுடைய அர்த்தம் எல்லா மனிதனுக்கும் தான். இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு மாதமாக இருக்கும் பொழுது, பிரசவமாக இருக்கும் பொழுது, குழந்தையை சுமக்கக்கூடிய தருவாயிலே அந்த குழந்தைக்குண்டான இதயமும் சேர்ந்து விடுகிறது என்று அந்த ஆலிம் பெருந்தகை பதில் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, 132 தடவை அல்லாஹு தாலா கல்பை பற்றி பேசுகிறான். அதில் 19 தடவை ஒருமையில் கல்பு என்பதாக பேசுகிறான். ஒரே ஒரு தடவை கல்பைனி 2 கல்பு என்பதாக பேசுகிறான். மீதமுண்டான 112 இடங்களில் குலூப் உள்ளங்கள் இதயங்கள் என்பதாக பேசுகின்றான். ஏன் கல்புக்கு அல்லாஹ் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றான்? மறுமையை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன். அந்த மறுமை நாளையிலே, கியாமத் நாளையிலே, துன்யாவில் அந்தஸ்து பதவி என்பது வேறு, மதிப்பு மரியாதை என்பது வேறு. மறுமையில் மதிப்பு மரியாதை என்பது வேறு. உலக மக்களிடத்தில் ஒரு விஷயம் சரியா தவறா என்பது வேறு, அல்லாஹ்விடத்தில் ஒரு விஷயம் சரியா தவறா என்பது வேறு. அல்லாஹ் சொல்லக்கூடியது ஆழமானதாக இருக்கும், மனிதனுடைய சிந்தனை மாற்றமானதாக இருக்கும். உலகத்திலே ஒருவருக்கு அதிகமான குழந்தை செல்வம், ஆண் குழந்தை பெண் குழந்தை, பெரிய வம்சமாக பேரம் பேசி 100 கணக்காலே இருந்தால் மதிப்பு மரியாதையாக இருக்கலாம், படைபலத்தோடு இருக்கலாம், கௌரவமாக இருக்கலாம். பெரிய சொத்து இருந்தால் மதிப்பு மரியாதையோடு இருக்கலாம். ஆனால் மறுமையில் எதை வைத்து தெரியுமா மதிப்பு மரியாதை? அல்லாஹ் கூறுகிறான், யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன். மறுமையிலே பொருளாதாரத்தை வைத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. துனியாவில் சம்பாதித்த விட்டு வந்த அந்த பொருளாதாரத்தை வைத்து ஆகிரத்துக்காக, மறுமையிலே சொர்க்கத்திலே வீட்டை கட்டுவதற்காக செலவழித்து, மறுமைக்காக அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி வலது கரத்திலே கொடுப்பது இடது கரத்திலே தெரியாமல் மறுமைக்காக செலவழித்த அந்த பொருளாதாரம் வேறு. மாறாக துனியாவில் விட்டு வந்த
எவ்வளோ செல்வந்தராக இருந்தாலும் மறுமையில் அதை வைத்து எந்த பிரயோஜனமும் கிடைக்காது. யௌமலா என்போ மாலுன் வலா பனூன், எத்தனை குழந்தை செல்வம் இருந்தாலும் அதை வைத்து மதிப்பு மரியாதை கிடையாது. சில பேர் குழந்தை இல்லை என்பதாக கவலைப்படுவார்கள். கவலைப்படாதீர்கள், துன்யாவில் தான் அது ஆடம்பரமாக அலங்காரமாக பேரு புகழாக இருக்கலாம். மறுமையில் அதை வைத்து அல்ல. ஒரு காலம் அந்த குழந்தையை சாலிகாக வளர்த்து அது நம் மௌத்தானதற்கு பிறகும் துவா செய்யக்கூடியதாக, அது பல பேருக்கு ஹிதாயத்தை எத்தி வைக்கக்கூடியதாக இருந்தால் அது சதக்கா கொடுத்ததை போன்று, அது வேறு. ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கூறுகிறான், அந்த மறுமை நாளையிலே எந்த செல்வமும் பொருட்செல்வமும் பிரயோஜனம் தராது, எந்த குழந்தை செல்வமும் பிரயோஜனம் தராது. இல்லாமன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம், சலாமத்தான கல்பு, சாந்தம் அடைந்த கல்பு, எல்லோருக்கும் நலவை நாட கல்பு, கெட்ட எண்ணம் இல்லாமல், குரோதம் இல்லாமல், பகைமை இல்லாமல் இருக்கக்கூடிய பியூரான சுத்தமான கல்வை கொண்டு யார் வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் பிரயோஜனம். ஆக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கமும் கல்பாக இருக்க வேண்டும், குணமாற இருக்க வேண்டும். கல்பு இல்லாமல் இருந்தால், ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, ஒருவர் தொழுகிறார், 10 நிமிடம் தொழுகிறார் என்றால் எத்தனை நிமிடங்கள் அவருடைய கல்பு அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய சிந்தனையோடு இருக்கிறதோ அதை வைத்துதான் அவருக்கு நன்மை கிடைக்கும் என்பதாக. அதற்காக எனக்கு வரவில்லை என்பதாக தொழுகையை விட்டுவிடக்கூடாது. முழுவதுமாக வருவதை போன்று மாற்றிக்கொள்ளுங்கள், நப்சை அடக்குங்கள். கல்பு சிந்தனையில் உலா வருவதை உலகம் முழுவதும் சுற்றி வரும். தொழுகையில் நின்ற பொழுது மறந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் ஏற்படும். ஒரு இமாமிடத்தில் ஒருவர் சொன்னார், என்னுடைய பொருள் காணா போய்விட்டது, எங்கே வைத்தேன் என்று தெரியவில்லை. அவர் சொன்னாங்க, 2 ரக்காத்து தொழுதுட்டு துவா செய்யுங்க, கிடைக்கும் என்பதாக. அவர் தக்பீர் கட்டுகிறார், சுப்ஹான் அல்லாஹ், காணா போன பொருளை எந்த இடத்தில் கடைசியாக வைத்தேன் என்று அவருக்கு ஓர்மை வந்து விட்டது. கண்ணியமானவர்களே, மறந்த நபிசுல்லாஹ் சொல்கிறார்கள், உங்களுக்கு மறந்து போன விஷயத்தை எல்லாம் தொழுகையில் ஷைத்தான் ஞாபகப்படுத்துவான். உதுக்குரு கதா, இதை சிந்தி அதை சிந்தி என்பதாக ஞாபகப்படுத்துவான். நீங்கள் போராட வேண்டும் சொன்னார்கள். ஒருவர் 2 நிமிடம் தான் தொழுகிறார், அந்த 2 நிமிடத்தில் ஒரு நொடி கூட சிந்தனை மாறாமல் அல்லாஹ்வை நினைத்து மறுமையை நினைத்து ஒரே ஓர்மையோடு தொழுதார என்றார். சுப்ஹான் அல்லாஹ், அதனுடைய நன்மை என்ன தெரியுமா? அன்று பிறந்த பாலகனாக ஹஜ்ஜி செய்தவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை, அன்று பிறந்த பாலகனாக சலாம் கொடுக்கும் போது மாறிவிடுகிறார். மிகப்பெரிய போராட்டம், நப்சை அடக்க வேண்டும். எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வீரன் வீரன் என்றால் பல நபர்களை வீழ்த்துபவன் அல்ல வீரன். தன் நப்சை அடக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் உண்மையான வீரன். உன்னுடைய உடலுக்கு உள்ளே கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய உன் நப்சை ஒரே ஓர்மையில் உன்னை கொண்டு வர முடியவில்லை என்றால் வேறு எந்த நபரை, எந்த நாட்டு பெரிய வீரரை அடக்கி அதிலே என்ன பிரயோஜனம் இருக்கிறது? உனக்குள்ளே உண்டான, உன்னுடைய கட்டுப்பாட்டிலே உண்டான உன்னுடைய உள்ளத்தை உன்னால் அடக்க முடியவில்லை என்றால் அதைவிட கோழையானவன் வேறு யாரும் இருக்க முடியாது. எனவே வீரன் என்பவன் தன் நப்சோடு போர் செய்பவன், நப்சை அடக்கியவன் என்பதாக எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, நாம் மனிதர்கள் புனிதர்களாக உன்னதமானவர்களாக மாறுவதற்கு அடிப்படை காரணம் நம்முடைய நெஞ்சிலே இருக்கக்கூடிய ஹார்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சிறிய சதை துண்டு. எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், வ இன்ன ஃபில் ஜஸதி முல்கா, நிச்சயமாக உடலிலே ஒரு சிறிய சதை துண்டு இருக்கிறது. இதா சலுகத்து சலுகல் ஜஸது குல்லு, அது சீர் பெற்று விட்டால் உடல் முழுவதும் சீராகிவிடும். வைதா பசதத்து, அது கேடு வந்து விட்டால், கெட்டு போய்விட்டால், பசதல் ஜசது குல்லுஹு, அவர் உடல் முழுவதும் கெட்டு போய்விடும். அலா அறிந்து கொள்ளுங்கள், அது வேற ஒன்றும் அல்ல, வஹியல் கல்பு, அதுதான் உள்ளமாக இருக்கிறது. உள்ளத்திலே கொஞ்ச நேரம் சிந்தியுங்கள். சிந்தனையை போன்று உயர்ந்த இபாதத் வேறு எதுவும் கிடையாது. ஒருவர் அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கிறார், வாயிலே எந்த திக்ரும் சொல்லவில்லை, தஸ்பீஹ் இல்லை, தொழவில்லை, அமைதியாக அமர்ந்து கொண்டோ வீட்டிலேயோ காட்டிலேயோ படுத்துக்கொண்டோ அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கிறார், அல்லாஹ் கொடுத்த நேமத்தை பற்றி சிந்திக்கிறார், ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். இதைவிட உயர்ந்த இபாதத், உன்னத இபாதத் என்னவாக இருக்க முடியும்? உளமாறு உள்ளத்தோடு சேர்ந்து செய்யக்கூடிய இபாதத்து தான் மற்ற ஏனைய பிராணிகள் உயிரினங்களுடைய இபாதத்தை விட, மலக்குமார்களுடைய இபாதத்தை விட சிறந்ததாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ்,
சுப்ஹானல்லாஹ். கல்புக்கு எந்த அளவுக்கு மார்க்கம் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய வெளிரங்க தோற்றத்தை பார்க்க மாட்டான், வெளிரங்க தோற்றத்தை மட்டும் பார்க்க மாட்டான். ஒருவர் அழகு இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் தஆலா வெளிரங்க அழகை பார்ப்பது அல்ல, மனிதர்கள் தான், உலகிலே உள்ளவர்கள் தான் வெளிரங்க அழகை பார்ப்பார்கள். ஆழமான அறிவாளிகள் உள்ளத்துடைய அழகத்தான் பார்ப்பார்கள். ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய நற்குணம் என்ன, அவருடைய தக்குவா என்ன, அதை பார்ப்பார்கள் ஆழமான அறிவாளிகள். எனவே நாம் அசிங்கமாக இருக்கிறோமே, அல்லாஹ் நம்மை ஏறெடுத்து பார்ப்பானா என்று யாரும் கவலைப்பட வேண்டாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் உங்களுடைய வெளிரங்க தோற்றத்தை பார்க்கவில்லை, அம்வாலிக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தின் பக்கம் பார்க்கவில்லை, மாறாக எதன் பக்கம் பார்க்கிறான்? வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்துடைய அழகை அல்லாஹ் பார்க்கிறான், உள்ளத்துடைய அழகை பார்க்கிறான். உள்ளம் எவ்வளவு அழகாக இருக்கிறது, உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஓர்மை, நம்மை பற்றி நம்முடைய மகத்துவத்தை எந்த அளவுக்கு உயர்ந்ததாக வைத்திருக்கிறார். உள்ளத்திலே தன்னை எப்படி மட்டமானவனாக, பெருமை இல்லாதவனாக, நான் அற்பமானவன், மட்டமானவன், எல்லோரும் நல்லவர்கள், நான் மிகவும் மட்டமானவன், நான் தௌபா செய்ய வேண்டும், திருந்த வேண்டும் என்று தன்னுடைய மனதிலே தன்னை பற்றி என்ன நினைக்கிறார், பிறரை பற்றி என்ன நினைக்கிறார். எனவே அல்லாஹ் கல்பை தான் பார்க்கிறான், வெளிரங்க தோற்றத்தின் பக்கம் பார்க்கவில்லை. வெளிரங்க தோற்றத்தில் செய்யக்கூடிய இபாதத் ஒன்று, அந்த நேரத்தில் கல்பு எங்கே இருக்கிறது என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். பொருளாதாரத்தின் பக்கம் பார்க்கவில்லை. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும், உங்களுடைய அமல்களின் பக்கம் பார்க்கிறான். உள்ளத்தின் பக்கமும் அமல்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது. எனவே வெளிரங்க தோற்றத்தை அல்லாஹ் பார்க்கவில்லை. வெளிரங்க அழகாக இருக்கிறார், மிகப்பெரிய நடிகனாக இருக்கிறார், நல்ல அமல் இல்லை, அதை அல்லாஹ் பார்க்க மாட்டான். நல்ல அமல், சாலிஹான அமல், இஹ்லாஸான அமல் இருக்கிறது, அதை அல்லாஹ் பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கண்ணியமானவர்களே, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், என் கல்பு சுத்தமாக வேண்டும், கல்பு கல்லஞ்சமாக இருக்கிறது, அல்லாஹ்வை பற்றி நினைக்கும் பொழுது, பாவத்தை நினைக்கும் பொழுது, நரகத்தை நினைக்கும் பொழுது கரைவது கிடையாது, அழுவது கிடையாது, மாற்றம் வர வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். சுப்ஹானல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லாமல் சென்றிருப்பார்களா? அனைத்து கேள்விக்கும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து நாட்டு மக்கள், அனைத்து ஜின்கள், அனைவருடைய உள்ளத்தில் என்ன சந்தேகம் ஏற்படும் என்பதையும் அல்லாஹ் நாயகத்துக்கு அறிவித்து கொடுத்து அனைத்திற்கும் பதிலை சொல்லிவிட்டு சென்றவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கல்பு சுத்தமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது, லா துக்திருல் கலாம பி கைரி திக்ரில்லாஹ், அதிகமாக அல்லாஹ்வுடைய திக்ர் அல்லாமல் பேசாதீர்கள். பேசினால் அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக பேசுங்கள், அல்லாஹ்வை பற்றி பேசுங்கள். சுய பெருமையை பற்றியோ, துனியாவை பற்றியோ, துனியா ஹலாலான ரீதியில் வியாபாரம் செய்வதற்கு பேசுவது அது வேறு. ஹராம் கலந்து விட்டால் அது பாவமாக மாறிவிடும். ஆக அல்லாஹ்வுடைய திக்ர் இன்றி வீணாக பேசக்கூடியதில், நேரம் கழிப்பதில் அல்லாஹ்வுடைய திக்ர் அன்றி அதிகமான பேச்சை நீங்கள் ஈடுபடாதீர்கள். அப்படி அதிகப்படுத்தினீர்கள் என்றால் இன்ன கத்திரத்தல் கலாமி பி கைரி திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் அதிகமாக பேசுவது. சிலருக்கு பாவம், கவலைப்படுவார்கள், நான் ஓட்டை வாயாக இருக்கிறேனே, வாயை அடக்க முடியலையே, நாவை கட்டி போட முடியவில்லையே. எவ்வளோ பெரிய இரும்பாலான கோட்டைகளுக்கு மத்தியில் அல்லாஹ் உள்ளே வைத்திருக்கிறான். ஒவ்வொரு உறுப்பும் அனுதினமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், காலையில் ஆனவுடன் கெஞ்சுகிறது, கதறுகிறதாம் நாவிடத்திலே, நாவே நீ அமைதியாக உள்ளே அமர்ந்து கொள், தேவைக்கு மட்டும் வெளியே வா, நீ ஏதாவது வந்து பேசி விடுவாய், பிறகு உள்ளே சென்று விடுவாய், அடி வாங்குவது நாங்களாக இருப்போம், கேவலப்பட்டு விடுவது நாங்களாக இருப்போம் என்று ஒவ்வொரு உறுப்புகளும் நாக்கிடத்திலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் முறையிடுகின்றன என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக இந்த ஹதீஸிலே சொல்கிறார்கள், அதிகமாக அல்லாஹ்வுடைய திக்ர் அன்று பேசாதீர்கள், அதிகமாக பேசுவது கசுவத்துல் கல்லில் கல்வி, கல்பை இறுக்கமாக்கிவிடும், கல்பை கல்லஞ்சமாக்கிவிடும், கல்பு மிருதுவாகாது, இறக்கப்படாது. எனவே கல்பு சுத்தமாக வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய திக்ர் அல்லாமல் பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இன்ன அபாதன் நாசி, மக்களிலே மிகவும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் உரியவர், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து தூரமானவர் கல்புல் காசி,
கல் நெஞ்சம் உடையவர் தான் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் உரியவர். கல்பு மிருதுவாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். பாவம் எல்லாம் கருப்பு புள்ளியாக பதியும். கடைசியில் கல்பு குருடாகிவிடும், குருபிடித்து விடும். தௌபா செய்ய செய்ய கருப்பு புள்ளி அழைக்கப்பட்டு நல்ல அமல் செய்ய செய்ய ஸலவாத்து சொல்ல திக்ரு சொல்ல சொல்ல கல்வியினுடைய ஒளி பதியப்பட்டு அந்த கல்வியினுடைய ஒளி எந்த அளவுக்கு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு அகப்பார்வை திறக்கும் என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனிதனுடைய சிறப்பு அம்சமாக இருக்கக்கூடிய முக்கிய உறுப்பாக இருக்கக்கூடிய அந்த கல்வை அடக்கக்கூடிய, கல்வை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த கல்விலே நல்லதையே நினைக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹு தஆலா நம்மவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.